வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்வின் ரகசியம் மகரம் ராசி லக்னக்காரங்களுக்கு வாழ்வின் ரகசியம் என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். இது பெண் வீடு, நிலம் வீடு, சரிங்களா? ஆனால் இது என்னுடைய ரிசர்ச் பிரகாரம் நீரும் பயங்கரமாக இதுக்கு ஒர்க் ஆகும். இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ஆடு தலை, மீன் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் முதலையை இதோட அசோசியேட் பண்ணுவாங்க. முதல்ல நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். அதனால் இவங்க நில ராசியாக இருந்தாலும் நீரும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுன்றதை இதை நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லிட்டு வரேன். அப்படியே கவனிச்சிட்டு வாங்க. இவங்க சனி பகவானுடைய வீடு, சரிங்களா? சனி பகவான் வீடுன்றதுனால இவங்களும் லைட்டாக மந்தமாக இருப்பாங்க, ரொம்ப ரெஸ்ட் எடுப்பாங்க, ஆனால் கடுமையாக உழைப்பாங்க. இருக்கிற 12 ராசிகள்லேயே அதிகமாக கடுமையாக உழைக்கிறது யாருன்னு பார்த்தா மகரம் தான். இருக்கிற 12 ராசிலேயே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது யாருன்னு கேட்டோம்னா மகரம் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஆஃபீஸ்லேயோ சொந்தக்காரங்களையோ நம்ம பார்த்துருப்போம். ஒரு 5 பேர் ஒன்றா போகிறோம் சாப்பிட்றதுக்கு போகிறோம். மதியம் சாப்பாடோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3/4 மணி நேரம் லஞ்சு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 மணி நேரம் முடிச்சுட்டு எழுந்துக்கலான்னு போகும்போது ஒருத்தர் சொல்லுவார், ஒரு டீ ஒன்று சாப்பிட்லாமா, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமான்னு. நம்மளும் சரி சாப்பிடலான்னு உட்காரோம். அவர் ஒருத்தருக்காக திருப்பி எல்லாரும் ஒரு ரவுண்டு ஐஸ்கிரீமோ டீக்கோ போவோம். அது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடும். அதுக்கப்புறம் திருப்பி எழுந்துக்கும் போது கொஞ்சம் நான் ஒரு தம்மு போட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமே. என்னன்னா ஒரு வேலை போய் முடிச்சுட்டு வரதில்லை, சாப்பிட்ட பிறகு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ரொம்ப ரெஸ்ட் எடுப்பாங்க. அதே சமயம் அவங்கள அப்படியே வேலைக்கு விட்டுருங்க. நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகிற நேரம் ஆகிடுச்சுன்னு ஆஃபீஸில் நினைப்போம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு கொஞ்சம் முடிச்சிடறேன் அப்படின்னா நைட்டும் பகலுமாக உட்காந்து முடிச்சிடுவாங்க, வேலையை முடிச்சிடுவாங்க. உழைக்கிறதுக்கு அசரவே மாட்டாங்க. இவங்க நல்லா சாப்பிட்றதுனால முதல்ல வயிறு எப்படி இருக்குது, பெருசாக இருக்கும். முதல்ல வாய் சின்னதாக இருக்கும், வால் சின்னதாக இருக்கும், உடம்பு தான் நல்லா பெருசாக இருக்கும். இவங்களுக்கு என்னென்னா ஒபிசிட்டி, இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஒபிசிட்டி, உடம்பு அதிகமாக போடுறது வரும். அதனால் மகரத்தில் இருக்கவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் மகர லக்னம் ராசி லக்னத்தில் இருக்கவங்கள பாருங்களேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கட்டு மஸ்தான உடம்பு, 6 பேக்கு, கட்டு பாகுபலி மாரி உடம்பு வேணும்னா மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அதே அவங்க எக்ஸசைஸை விட்டுட்டாங்கன்னா பொதன்னு உடம்பு அதிகமாக ஊறுது. நம்ம சில பேரை பார்ப்போம், ரொம்ப இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்காங்களேன்னு. மகர ராசியோ லக்னமாகவும் இருப்பாங்க, இல்லை சனி பகவானோ குரு பகவானோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில், சரிங்களா? அதனால் இவங்க எக்ஸசைஸ் பண்ண ரொம்ப நல்லது. வெயிட்டு ப்ராப்பராக அவங்க அந்த பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இன்டெக்ஸ், வெயிட்டை ஒழுங்காக அவங்க மெயின்டைன் பண்ணாலே இவங்க ஜெயிச்சிடலாங்க. சரி, இது ஒன்று. அடுத்து இவங்களுக்கு கல்யாணம்னா இவங்களுக்கு அப்படியே 7ஆம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம். ஸோ இவங்க பொறுமை இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை மாறுவார். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றுற பிளானட் கோள் எதுன்னு பார்த்தா சந்திரன், தினமும் மாறிக்கினே இருக்கும். இவங்களுக்கு அப்படியே 7 யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போது இவங்க ரொம்ப பொறுமையாக செய்யணும், ரெஸ்ட் எடுத்து செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வர ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அப்படின்னா ஃபாஸ்ட்டாக செய், இன்றைக்கி தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு டக்கு செய்வாங்க. அதான் அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட ஒத்து போகிற மாதிரி மனைவியோ ஹஸ்பண்டோ வேணும் தான் எல்லாரும் நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே அமையிறது 99% நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் அமையும். இன்னொன்று பார்த்துருக்கேன், மோஸ்ட்லி ஆப்போசிட்டாக தான் அமையிறவங்க வாழ்க்கை தான் ரொம்ப நாள் ஓடும். எங்கள் அப்பாலாம் இறக்குற முன்னாள் வரைக்கும் எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், என்ன நல்லா அடிப்பார். ஆனால் அவர் மாரி குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க யாரும் இல்லை. அதுமாரி பூட்டு சாவி மாரி இருந்தால் தான் ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். 2ம் பூட்டாகவே இருந்தால் ஒன்று சேர முடியாது, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க முடியும், சரிங்களா? அதான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் வரைக்கும் இருந்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போகும். ஸோ இவங்களுக்கு கிடைக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அப்படின்னா இவங்க மேலே ரொம்ப பாசம் காட்டுறவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா மகரம் ரொம்ப ஏங்கும். மகரம் சனி பகவான் வீட்டில், சனி பகவானுக்கு ஆரம்பத்துலேருந்து அப்பா அம்மாவோடைய ஒரு அணைப்பு, முக்கியமாக அப்பாவோடைய அரவணைப்பு இல்லை, சகோதரர்கள் ஒரு அரவணைப்பு இல்லை, அங்கீகாரம், சொசைட்டியோட அங்கீகாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவர் யாருன்னா சனி பகவான். மகரமும் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைன்றது 35 வயசுக்கு அப்புறம் தான் நடக்கும். 35 வயசு வரைக்கும் ஒரு ஒரு அப்பா அம்மா கிட்டேயே அங்கீகாரம் பெறுறதுக்கும்
ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அங்கீகாரம் பெறத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. 35 வயசுன்னு கஷ்டப்பட்டு, ஆனால் 35 வயசுக்கு அப்புறம் வளருவாங்க பாருங்கள், அவ்வளோ பெருசாக வளருவாங்க. நான் பேர் சொல்லலை, ஆனால் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். அவங்களோட ராசி லக்னங்கள் செக் பண்ணி பாருங்கள், எதுனா ஒன்று மகரம்ல இருக்கும். 35 வயசுன்னு கஷ்டப்பட்டுவாங்க, 35 வயசுக்கு அப்புறம் பார்த்தா கட 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 கடன்னு வளர்ந்துருவாங்க. இது சனி பகவான் வீடு நம்ம சொல்லிட்டேன்ல, அதே மாதிரி என்ன சொன்ன, இது நிலம் ராசியாக இருந்தாலும் நீரும் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல. இதில் வேலை செய்கிற நிறைய பேர் பாருங்கள், தண்ணி சம்மந்தமாக வேலை செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஆயில் ரிக்கு, மெர்ச்சன்ட் நேவி, இந்த துபாய் அபுதாபி சைடில் இந்த ஆயில் ரிக்கில் போய் செய்வாங்க. அவங்க கடல் சார்ந்து நிறைய தொழில் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இதில் பார்க்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க நிறைய பேர் இதை பாடிக்கலாம். அவங்களே எப்படின்னா ரொம்ப பொறுமையாக ஸ்டெடியாக நின்று குறி வச்சு அடித்து சாதிப்பாங்க இந்த மகர ராசி லக்னக்காரங்க. சனீஸ்வர பகவான் வீடுன்றதுனால இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா மங்கள சனீஸ்வரர். நம்ம திருக்கொல்லிக்காடு நம்ம திருக்கொல்லிக்காட்டில் இருக்கவர் தான் மங்கள சனீஸ்வரர், கையில் கலப்பை வச்சுருக்கிறவர் தான் மங்கள சனீஸ்வரர்னு சொல்கிறோம். அப்படிலாம் இல்லை. மங்களம்னா என்ன? சுபமாக இருக்கவர். அவர் ஒய்ஃபோடு இருக்கிற எல்லா இடமும் மங்களம் தான். அவரோட ஒய்ஃப் யார்? ஜேஷ்டா தேவி, மூதேவின்னு சொல்லுவோம். மூதேவி இல்லை, மூத்த தேவி. மூத்த தேவி இருக்கிற இடம் எல்லாம் சனீஸ்வர பகவான் இருப்பார். அந்த எல்லா சனீஸ்வரரும் மங்கள சனீஸ்வரர். மூத்த தேவி எங்கெங்கே இருப்பாங்கன்னா எல்லா பழைய கோவில்லையும் இருப்பாங்க. நீங்கள் கொல்லிமலை போனீங்கன்னா அறப்பள்ளீஸ்வரர், செங்கல்பட்டில் போனீங்கன்னா முக்தீஸ்வரர். முக்தீஸ்வரர்ன்றவர் சிதம்பரம் நடராஜர் கோவில் கட்டுறதுக்கு, கோபுரம் கட்டுறதுக்கு இங்கேருந்து பணம் போச்சு. அப்போ இந்த கோவில் எவ்வளோ பழசு. நீங்கள் அந்த மாதிரி திருவேலங்காடு கோவில், திருவள்ளுமே பழைய காலத்து கோவில் எல்லாத்துலேயுமே ஜேஷ்ட தேவி சன்னதி இருக்கும். அங்கே சனீஸ்வர பகவான் இருப்பார். அவர் எல்லாருமே மங்கள சனீஸ்வரர் தான். ஜேஷ்ட தேவி 2 குழந்தையோடு இருப்பாங்க, குளிகன் மாந்தி. இவங்களாம் நம்மளுடைய பண்டைய தமிழர்களுடைய தெய்வங்கள். மூத்த தேவி இவங்களை வழிபாடு பண்ணவே பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். டீஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமான், பார்வதி இவங்க வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். இது நிலம் கலந்த நீர்னு சொல்லலாம். அதனால் இவங்க அன்னதானம் கொடுக்கணும். இவங்க வீட்டில் அன்னதானம் இல்லை, வாங்கி போடணும், இல்லை சமைச்சு போடணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை சமைச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவில்களில் அன்னதானம் போட சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணவே நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக அமைவீங்க. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்தில் இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. ராகு பகவானில் உங்கள் வீட்டு உள்ள வரப்போகிறார். அதனால் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ரங்கநாதர் தாயாரோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. தயிர் சாதம், எள்ளு சாதம் படைச்சு அதை அன்னதானமாக கொடுத்து வழிபாடு பண்ணவே நீங்கள் வாழ்க்கையில் சிறந்து உயர்வீங்க.